மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? நிறைய இடங்கள்ல சொல்லப்படாத பதிவு உங்களுக்கு நான் சொல்றேன். மகர ராசிக்காரர்களுக்கு குரு உங்களுக்கு 6ஆம் வீட்டில் மறைகிறார். குரு 6ஆம் வீட்டில் மறைவது உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு அம்சங்களை தரும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறையக்கூடாது. 3, 6, 8, 12 குரு பகவான் வரைந்தா அவருடைய பலன்களும் அனுகிரகமும் முழுசாக கிடைக்காது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3 மற்றும் 12 கூடியவர். உங்கள் ராசிக்கு மகரம், கும்பம், மீனம், மீனத்திற்கும் தனுசுக்கும் உடையவர். அதாவது 3 மற்றும் 12க்கு அதிபதி ஆகப்பட்ட இந்த குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை குறிக்கிறது. நான் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், என்னைக்குமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏற்கனவே அவன் நமக்கு கெடுதல் தான் பண்ண போகிறான். அவன் போய் கெட்ட ஸ்தானத்துக்கு போய் மறையும் பொழுது இன்னும் உங்களுக்கு நமக்கு நல்லது செய்வான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆகிடும். அல்லது ஏற்கனவே நமக்கு நல்லது தான் செய்ய போகிறான். அவன் நல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். ஆக உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அவர்கள் அமையும் அமைப்பை பொறுத்து தான் இருக்கிறது. இப்போது 12, 3 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை குறிக்கிறது. என்ன ராஜயோகம்? 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். விரயஸ்தானத்துக்குரியவர் ராஜயோகத்தை இருந்தால் விரயத்தெல்லாம் நிறுத்திட்டு சுப விரயங்களாக தருவார். சுப விரயங்களாக நான் இப்போ ஒரு காசு செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் செலவு பண்ணுறது என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னுடைய தங்கச்சிக்காக, அக்காக்காக நான் செலவு பண்ணுறேன், சேர்த்து வைக்கிறேன், அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் போன்ற விஷயங்கள் சுப விரயங்களாக. 12 கூடியவர் சுப விரயமாக மாறுகிறார் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக. திடீர்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். திடீர் சேவிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீருடைய உங்களுடைய சேமிப்பு இருப்புங்கிறது திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படி சேமிப்பு இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கோ நீங்கள் சேவ் பண்ணி வச்ச விபிஎஃப், வாலண்டரி பிஎஃப் ஆகட்டும், அல்லது அதை மறந்தே இருப்பீங்க, என்றைக்கோ நீங்கள் பண்ண கிராஜுவிட்டி, அது மாதிரி பழைய கம்பெனியுடைய பழைய பெண்டிங் பணம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வருவதற்காக மூவ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு. இருந்தாலும் அவர் 3, 12 கூடியவர் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணியதால் சகோதர பாவங்களால் நன்மைகள் போன்றவை கிடைக்கும். 3 கூடியவன் 6ஆம் வீட்டு பெறுவதால் யாரெல்லாம் உங்களுக்கு சகோதரர்கள் உங்களுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு நிம்மதி தரவே இல்லை என்றால் அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். சகோதரர்களால் நன்மைகள் போன்றவை கிடைக்கும். 3 என்பது சிறு பிரயாணம். சிறு பிரயாணம் நிறைய மேற்கொள்வீங்க. இங்கேருந்து பக்கத்து கம்பெனிக்கு போகிறது, அங்கே இருக்க போய் ஆடிட் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். அவர் எல்லா இடத்துக்கும் போகிறார் வரார், இது மாதிரி எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுறாருன்னு உங்களை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றெல்லாம் தீர்த்து வைக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் இஎம்ஐ, ஏன்னா புதன்னா இஎம்ஐ, இது எதெல்லாம் நீங்கள் இஎம்ஐயாக ஃபேஸ் பண்ணீங்களோ ஒரு விஷயமும் சரி உங்களுக்கு இஎம்ஐ தான். எதுவுமே முழு காசு கொடுத்து வாங்கவே இல்லை. இப்போ வச்சுருக்கேனே இது கூட இஎம்ஐ தான். இப்போ இன்றைக்கி 100க்கு 90% பேர் இஎம்ஐ பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த இஎம்ஐ எல்லாம் ஒழிச்சிட்டு ஃபுல் காசு செட்டில் பண்ணி அந்த பொருளை உங்களுடையதுன்னு குரு பகவான் மாற்றுவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது உங்களுக்கு ரண ரோக சத்ருஸ்தானம், அது எல்லாத்தையும் சரி பண்ணுறார். வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகளே உங்களுக்கு இல்லாதபடிக்கு உங்களுக்கு குரு பகவான் காப்பாற்றுறார். 6ல் இருந்து 5ஆம் பார்வையாக 6, 7, 8, 9, 10 பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு கர்மஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதேபடி 6ஆம் இடத்திலிருந்து 10ஐ குரு பகவான் பார்ப்பதால் பெரிய தொழில் என்பது கிடைக்கும். சாதாரணமாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்க, நான் ஒரு 50 விசிறி பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 100 இது பண்ணுவேன், பிளாஸ்டிக் மூடி பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 200 டீ கிளாஸ் அடிப்பேன், இது போன்ற சின்ன சின்ன டை மேக்கிங், அதெல்லாம் இந்த டிஜிட்டல் பிரிண்டிங், கம்ப்யூட்டர் பிரிண்டிங் மாதிரி பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்டு 10 டைம்ஸ், இன்ட்டு 5 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 10 மடங்கு, 5 மடங்கு அதிகமாகக்கூடிய பிஸ்னஸ் டெவலப் ஆகும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறார். எதெல்லாம் உடம்புல தோஷமோ, அது முயற்சியின்மை, சோம்பேறித்தனம் போன்றவைகள்லாம் சரி பண்ணுறார். உடம்புக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட, ஜீரணம் சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆர்கான்ஸ் அண்ட் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சுரப்பிகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணி தரார் குரு பகவான். குரு பகவான் உடம்பு பார்க்கும் பொழுது லிவர் ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் அது இல்லாமே போயிடும். அதே மாதிரி குரு அடுத்த பார்வையாக மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்த்துவிட்டு 12ஆம் இடத்தை பார்த்துவிட்டு உங்களுக்கு ஒரு இல்வாழ்க்கையில் நிம்மதி, இல்வாழ்க்கையில் திருப்தி போன்றவற்றை குரு பகவான் தருகிறார். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு
2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானம். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பெரிய பணம் என்பது கிடைக்கும். ஏற்கனவே 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் பெரும்பணம் வந்து சேரும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் வந்து 12ஐ பார்க்கிறார். அதனால் வந்து இல்லற வாழ்க்கையில் இன்பத்தையும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவில் மாற்றங்களையும் தருகிறார். குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 6லிருந்து உங்களுக்கு 11ஐயும் 6லிருந்து உங்களுக்கு 12ஐயும் அதே மாதிரி 6லிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பதால் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உருவாக போகிறது. மகர ராசிக்காரர்கள் நிறைந்த பணக்காரர்களாக மாறப்போகுது. ஏற்கனவே ராகு வந்து 2ஆம் வீட்டிலிருந்து பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுறாரு. எல்லாத்தையும் பெருசு பெருசாக யோசிச்சு தான் ராகுவுக்கு பழக்கம். அந்த ராகுவை குருவும் சேர்ந்து பார்க்கும்போது தன விஷயத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு உருவாகும். நிறைய பேர் சொல்கிறாங்க 2ல் ராகு 8ல் கேது உங்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. 2ல் கேது 8ல் ராகு வந்தால் தான் உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். 2ல் ராகு 8ல் கேது வந்தால் காலசர்ப்ப தோஷம் கிடையாது. மாறாக பணச்சேர்க்கை என்பது அதிகமாகும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. 2ல் ராகு வந்தால் பயப்படுறாங்க. 2ல் ராகு வந்தால் ஒரு விஷயம் பயப்படணும், குடும்ப உறவுகளில் பயப்படணும். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் 2ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் வந்து பிரித்து வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிரித்து வைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருவார். ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, இல்வாழ்க்கை இதெல்லாம். அந்த இடத்துல பாம்பு ராகு இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து 2 பேரையும் பிரித்து வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ராகு பகவானை வந்து குரு பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து கிரியேட் ஆகுது. நீங்கள் உங்கள் பாண்டிங் வந்து அதிகமாகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் என்பது அதிகமாகிறது. ஸோ 2ஆம் வீட்டை வந்து குரு பார்ப்பதால். 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் என்ன ஏற்படுனா வேலை கிடைக்கும். இந்த யாராலும் ரொம்ப நாளாக வேலை தேடுறாங்க, 2 வருஷமாக வேலை தேடுறாங்க, ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை, படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இனிமையாவது வேலை கிடைக்குமா என்றால் அது இனிமையாவது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். 6ஆம் இடம் என்பது விமர்சனங்கள், அதாவது தேவையில்லாத பேச்சுகள். யாராவது உங்களை விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுலேருந்து அவங்கெல்லாம் கண்ட்ரோலை உங்களை மதிக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஆலங்குடி சென்று மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு பெருமாளுக்கு வந்து ஆபத்சகாயேஸ்வரருக்கும் அதே மாதிரி ஆபத்சகாயேஸ்வரர் வணங்கிவிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை அணிந்து ஒரு பதிகம் ஒன்று வரும். ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய திமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். 8 நெய் விளக்குகள் ஏற்றி இந்த காயத்ரி 8 தடவை சொல்லணும். ரிஷபத்வஜாய வித்மஹே கிரிணிஹஸ்தாய திமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் 8 தடவை சொல்லுங்கள். ஆலங்குடி கண்டிப்பாக செல்லணும். சென்று அந்த குரு பகவானுடைய ஓவரால் டெம்பிளை 8 முறை வலம் வந்து வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.